குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இவருடைய பழைய இமெயில்ல அந்த பொண்ணு உருகி உருகி காதலிச்சதெல்லாம் வந்திருக்கு. அதை படிக்கும்போது இவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. என்ன நம்ம ஸ்ரீதேவி அங்கே வந்திருக்கா போல இருக்கு, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம், சந்தோஷத்துக்கு என்ன குறை, என்னத்தை வளர்த்து வச்சுருக்கீங்க உங்கள் பொண்ணெல்லாம். சீமந்தத்துக்கு இந்த அம்மாக்கிட்டையும் சொல்லி, அம்மா நீங்கள் வந்துடுங்க, அந்த மாப்பிள்ளையை போய் நேரில் பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. இந்த அம்மாவும் வரல, அந்த பையனும் வரல. எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்களே, உங்கள் பையன் செஞ்சதை விடவா என் பொண்ணு செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த காதல் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை ஞாபகப்படுத்திட்டாரு. எங்கள் வீட்டுக்கு வாங்க, என்னோட வந்து உட்காந்து பேசுங்க. என்ன எதுக்கு கூப்பிடுற, நீ செக்ஸ் தானே கூப்பிடுற, உனக்கு என்ன அது மேலே அவ்வளோ வெறியா அப்படின்னு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். வழக்கிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேடம். சரி சொல்லுங்க. இந்த வாரம் இந்த மாதிரியான வழக்கு மேடம்? இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச பேர் ஒன்று இருக்கே, ஸ்ரீதேவின்னு. அந்த பேரில் ஒரு பெண்ணுடைய கதையை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸ்ரீதேவியும் ஐடியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். மேம், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளா ஏதோ நீங்களாவது பேர் வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையான பேரை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது. அதுதான் உண்மை. அந்த உண்மையான பேர், நடந்த இடம், அதெல்லாம் மாற்றி தான் சொல்லணும். நாங்கள் இன்னொருத்தருடைய பர்சனல் வாழ்க்கையை நாங்கள் இங்கே சொல்லிட்டு இருக்க முடியாது. கமெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்களா பேர் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆமாங்க, நான் தான் பேர் வைக்கிறேன். என்ன காரணம்னா, அந்த பேர்லேயோ அந்த விஷயங்களையோ அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி எதையுமே நான் பண்ணக்கூடாது, நான் பண்ணவும் மாட்டேன். உங்களுக்கு தேவை சட்டம் என்ன சொல்லுது, எப்படி வாழ்க்கை இருக்குது சில பேருக்கு, அதிலிருந்து எப்படி அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வது அல்லது நிம்மதியாக வாழ்வது, இதுக்கு எப்படி நீங்கள் கோர்ட் அணுகலாம், எந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறது மட்டும்தான் நாங்கள். ஆனால் நடந்ததெல்லாம் சம்பவம் உண்மை. ஒவ்வொரு வழக்குக்கு பின்னாடியும் அந்த வழக்கு எண் எல்லாமே இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் வெறும் வழக்கு எண்ணு 138 39 போட்டு பிரயோஜனமே இல்லைங்கிறாங்க. அந்தந்த வழக்கு எண் போட்டால் எல்லாமே தெரிஞ்சிருமே சார். அதனால் இதெல்லாம் உண்மையிலேயே நடந்த நான் நடத்திய வழக்குகள், அவ்வளோதான். சரியா? இப்போது ஸ்ரீதேவி பற்றி நான் சொன்னேன். அவங்க 2 குடும்பமே மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க தான். அவங்க பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளையும் பார்க்குறாங்க. எப்படி இந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு நாமக்கல் பக்கம் சொந்த ஊர். அதனால் அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் சொல்லி வச்சு அவர் ஆஃபீஸ்லலாம் நல்ல பொசிஷனில் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது தான் சேலம் சேர்ந்த ஒரு மணமகன் இருக்காருன்னு கேள்விப்படுறாங்க. அந்த அடிப்படையில் விசாரித்து பார்த்துட்டு பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு தான் கல்யாணத்துக்கு பார்க்குறாங்க. இவரும் தம் பொண்ணுக்கு 60 பவுன் வரைக்கும் நகை போடுறாரு. மாப்பிள்ளைக்கும் ஒரு 8 பவுன் பக்கமாக போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நல்லபடியாக கல்யாண செலவு இதில் யாருன்னா, அந்த மாப்பிள்ளை பையன் இருக்கார் பாருங்க, அவருடைய வீட்டில் தான் அந்த கல்யாண செலவு. அவங்க கஷ்டத்தில் அதுதான் நாம, அதாவது அவங்களுடைய சாதிய வழக்கப்படி அதுதான் மாப்பிள்ளை வீட்டில் தான் செய்வாங்களாம். சரி, நிம்மதியாக கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இந்த பொண்ணுக்கு வேணுங்கிற வீட்டுக்கு தேவைக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி தரணும். ஆனால் என்னென்னா, பையனுக்கு பெங்களூரில் வேலை. அதனால் என்ன பண்ணினாங்க, பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன மாடலோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இது 2007 நடந்த ஒரு வழக்கு இந்த வழக்கு. ஸோ அவங்க அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போத்த மாதிரி விலையெல்லாம் கிடையாது சார். அப்போ இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருந்திருக்கும். நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏறத்தாழ 20 வருஷம் 18 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ கொடுத்து அனுப்புகிறாங்க, போகிறாங்க. அப்போது கல்யாணத்தும் போதே பேசினது என்னென்னா, 2 பேரையும் தனி கொடுத்தனம் வச்சிடணும். ஏன்னா பையன் பெங்களூரில் இருக்கான், பொண்ணு சென்னையில் இருக்கா, தனி கொடுத்தனம் வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடு பார்த்து இதெல்லாம் செஞ்சிடணும்னு. அந்த பையன் கல்யாணம் ஆன பிறகு நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்துடுங்கிறான். இந்த பொண்ணு சொல்ல, நீங்கள் கூட இங்கே வந்தாலும் நல்லா தாங்க இருக்கணும். இல்லை நம்ம தனியாக இருந்து வாழலாம் அப்படின்னு. ஸோ இந்த பொண்ணு நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கான் அப்படின்னு நினைக்குது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் நான் பேசணும். கல்யாணம் நிச்சயம் பண்ணும்போது இந்த பையன் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ என்னன்னு இந்த பொண்ணு கேட்டபோது, இது மாதிரி நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை நான் காதலிச்சிருக்கேன்,
நான் அவளோட தான் வாழணும்னு விரும்பினேன். பட் அந்த பொண்ணு வந்து எங்களுடைய ஜாதியை சேர்ந்த, நம்ம ஜாதியை சேர்ந்தவங்க அல்ல. அதனால் என்னுடைய பேரண்ட்ஸ் எந்த காரணம் கொண்டும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நீ வந்து அந்த மாதிரி சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணினேன்னா நாங்கள்லாம் உயிரோடவே இருக்க மாட்டோம், நாங்கள் மானத்தோடு வாழ முடியாது இந்த ஊரில் அப்படின்னெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுடைய விருப்பத்துக்காக அந்த பொண்ணை நான் விட்டுட்டேன். எவ்வளோ ஈஸி பாருங்களேன். சொல்லக்கூடாத விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அது சொல்லக்கூடாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, சொன்னால் தப்பு இல்லை தான். வாழ்க்கை ஃபுல்லாக சார் எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப்ஸ் இருக்குது சார், நீங்கள் அதை மட்டும் மறந்துடாதீங்க சார். இருக்குது தானே? நம்ம ஆட்டோகிராஃப் பற்றி ஒரு நாளைக்கு பேசலாமா? சரி, என்ன விஷயம் அப்படின்னா, அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவர் ஒரு சின்ன அதிர்ச்சி தான். அப்படியான்னு கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறா, எனக்கு இதை பற்றி பிரச்சனை கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தா போதும். ஐ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங், லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிடுறான். இதுதான் நடந்தது. இப்போ என்னாச்சு, பையன் என்ன கூப்பிட்றான், நம்ம 2 பேரும் குடித்தனமாக அங்கே இருக்கலாம், நீ வாங்க. ஸோ அவள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுறான். கோர்ட்டே தான் வருது எனக்கு. ஆஃபீஸில் சொல்லி இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் அங்கே இருக்கார் இந்த கம்பெனியினுடைய இதில். அவங்களும் புதுசாக கல்யாணம் ஆனவங்கள எதுக்கு பிரித்து வைக்கணும்னா ஆஃபீஸ்லேயும் உடனே கொடுத்துட்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே வீடெல்லாம் செட் ஆகலை. இந்த பொண்ணு போய் ஹாஸ்டலில் இருக்கா. ஹாஸ்டலில் இருந்துட்டு அப்பப்போ சந்திச்சுக்கிறது அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போது அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அப்படி போகக்கூடாதம்மா, ஒரு பொண்ணு ஒரு புருஷனோட பிழைக்க போகிறாங்கன்னா, வாழ போகிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஒரு வீடு வாசல் எடுத்து பால் காய்ச்சி இதெல்லாம் பண்ணி அப்புறமா போகலாம். அவங்க அப்பா அம்மா நம்ம எல்லாம் போய், இல்லைப்பா அவர் என்னை வர சொல்லிட்டாரு, நான் போகிறேன். ஸோ இப்போ அந்த பொண்ணு அங்கே போயிருக்காங்க. அவங்க அப்பப்போ சந்திச்சுக்கிறாங்க. அப்புறம் 2 பெரியவங்களும் வந்து ஒரு வீடு பார்த்து எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேரும் வாழ்க்கையை துவங்குறாங்க. ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. 2 பேரும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆனால் என்னென்னா, இந்த மாமியார் அம்மா சேலத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி இன்றைக்கி என்ன நடந்தது, காலையில் நான் என்ன சமைச்சேன், மத்தியானம் என்ன நாங்கள் எடுத்துகிட்டு போனோம், சாயங்காலம் 6 மணிக்கு வந்தோமா 8 மணிக்கு வந்தோமா, என்ன செஞ்சோம், எல்லாமே சொல்லணும். ஒரு நாளைக்கு சொல்லலாம், 2 நாளைக்கு சொல்லலாம். டெய்லி ஃபோன் பண்ணி ஒப்படைக்க, எல்லா கதையும் ஒப்படைக்க முடியாது. அதனால் அவர் சொல்கிறா, ஏங்க நீங்கள் ஒரு நாளைக்கு பேசுங்க அப்படின்னு. நீ தாண்டி மாமியார்கிட்ட பேசணும், எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க, நான் எத்தனை நாளைக்குங்க இதே சொல்கிறது. இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ சொல்லி ஆகணும். அப்போது அடுத்த நாள் காலையிலேக்கே வேணால் நீ ஒன்று பண்ணேன், நாளைக்கு முருங்கைக்காய் சாம்பார் வச்சு அவனுக்கு வந்து புடலங்காயில் ஒரு கூட்டு வச்சிரு, அப்புறம் ஒரு கறி ஒன்று சமைச்சிரு அப்படின்னு. இவளுக்கு புடலங்காயே பிடிக்காமல் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள். அவள் வந்து சரிங்க அப்படின்னு கேட்டுப்பான். அடுத்த நாள் சமையல் போது புடலங்காய்க்கு பதிலாக வேறு ஏதாவது போட்டு சமைச்சிருப்பான். சமைச்சு முடிச்சதா ஈவினிங் வந்து பேசும்போது ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவான், புடலங்காய் இல்லைம்மா, யாரும்மா சொன்னா, இன்னைக்கு அவருக்காக தான் பொரியல் பண்ணான். அப்போ நான் சொல்கிறது உன் பொண்டாட்டி கேட்க மாட்டான். நான் வந்து உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு சொல்கிறேன், அது என்ன மாமியார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற. இது இப்படி போச்சு. இது அவளுக்கு பிடிக்கலை, ஒரு குறுக்கீடு மாதிரி இருந்தது. தினம்லாம் சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு வீக்லி ஒன்ஸு ஃபோன் பண்ணி நம்ம பேசலாம். ஆனால் என்னங்க நீங்கள் இதை சொல்ல மாட்டீங்களா உங்கள் அம்மாட்ட அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நீயே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகிடுச்சு, 2 வாரம் 3 வாரம் ஆன பிறகு பையனும் இவங்களும் ரொம்ப ஒற்றுமையாயிட்டா என்ன ஆகுறது. அதனால் இந்தம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வாரமான ஒரு தடவை வந்துடுங்க, எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. நீங்கள் வந்து வாரமானால் சனிக்கிழமை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கூட வந்துடுங்க, மறுபடியும் சாயங்காலம் போங்க. இதில் என்னென்னா, வேலைக்கு போகிற பெண்களுக்கோ ஆண்களுக்கும் வாரம் முழுக்க கம்பெனிக்காக தான் வேலை செய்யணும். அவங்க வாழ்கிறது உண்டு உடுத்து அவ்வளோதான், உறங்கி இவ்வளவுதான், வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக சாட்டர்டே அல்லது சண்டே அது 2 தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பல இடங்களில் சாட்டர்டேயும் வச்சிடுறாங்க. ஸோ சண்டே மட்டும்தான். ஸோ அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குறதுக்கு கட்டாயமாக அது தேவைப்படும். ஆனால் அதே போல் அவங்களுடைய ப்ரைவசிங்கிறது எப்போ,
ஒரு சினிமாவுக்கு போகலான்னு நினைக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலான்னு நினைக்கலாம், அல்லது ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைக்கலாம், கோவிலுக்கு போகலான்னு நினைக்கலாம். சரி, அடுத்த வாரம் அவருக்கு பர்த்டே வருது, நம்ம போய் துணி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ இது எதுக்குமே வழி இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் போகிறதுனால இது மட்டும் இல்லை, ரைட் ஆஃப் ப்ரைவசி மட்டும் போகலை. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இங்கேருந்து பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி போனால் காலையில், அப்புறம் திரும்ப. ஸோ 4 வாரத்துக்கு கணக்கு போடுங்க. ஒரு சில மாதங்களில் 5 வாரம் கூட வந்துடும். புரியுதா? அப்போ அந்த மாதிரியான சூழல். அப்போ ஒரு விதத்தில் பணமும் விரயமாகுது, ஒரு இடத்துல இவங்களுக்கான ப்ரைவசியும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா என்ன விரும்புகிறாங்களோ நான் அதுதான் செய்வேன், அவங்க தான் என்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. யார் இல்லைன்னா, என்னையும் எங்கள் அப்பா அம்மா பெற்று வளர்த்து படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவங்க. ஸோ எல்லாருக்கும் அது இருக்குது. நான் போக வேண்டான்னு சொல்ல, மந்த்லி ஒன்ஸ் அங்கே போகலாம், போயிட்டு வரலாம். மிச்ச நாள் நமக்காக செலவழிக்கலாம். நீ என்ன எங்கள் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருவ போல இருக்கு. நான் பிரிக்கிறதுக்காக சொல்லலைங்க, நம்ம 2 பேரும் சேர்றதுக்காக சொல்கிறேன். அவள் பேசி பார்க்குறான். பட் அவனுக்கு இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் அப்படின்னு. சரி, நான் வேணா உங்கள் அப்பா அம்மாட்ட பேசட்டுமாண்ணா? ஐயோ, நீ மட்டும் வாயை திறந்துடாத அப்படிங்கிற. அப்போ சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட போகணுங்கிறீங்க, அதே மாதிரி எனக்கு ஆசை இருக்கும்ல. ஒன்று பண்ணுவோம், ஒரு வாரம் அங்கே போகலாம், ஒரு வாரம் நம்ம அவங்க அப்பா அம்மா வீடு திருச்சியில், ஸோ நம்ம திருச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதெல்லாம் முடியாது, இதுதான் முதல்ல. அப்போ உங்கள் அப்பா அம்மானா நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு ஒரு அப்பா அம்மா தானே, நான் ஒரே பொண்ணு தானே, அது மாதிரி எனக்கும் தானே இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் போக முடியாது, நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் அது மாதிரி வந்தால் போகலாம் அப்படின்ட்டு அவளும் சொல்லிகிட்டே இருப்பாள். கடைசிக்கு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு. உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு சங்கடமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ கல்யாணத்துக்கு போதெல்லாம் வரும்போதெல்லாம் மட்டும் கரெக்டாக வந்தீங்க, இதெல்லாம் நார்மலாக எல்லா ஒய்ஃபும் பேசுறது, நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு. இந்த குடும்பத்தில் என்ன வழக்கம்னா, மாமியார் சொல்லியிருந்தது என்னென்னா, நாங்கள் கல்யாண செலவெல்லாம் பண்ணிவிடுவோம், ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் வருஷத்தில் எல்லா பண்டிகைக்கும் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை அழைக்கணும். மாப்பிள்ளை நீங்கள் தீபாவளிக்கு வாங்கன்னு சொல்லலாம். அவங்க 2 பேர் பெங்களூரில் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், பெங்களூருக்கு போய் கூட அவங்கள கூப்பிடலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ என் பையனை நீங்கள் அழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் இங்கே சேலத்துக்கு வரணும், சேலத்துக்கு வரும்போதெல்லாம் பவுன் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கெல்லாம் இவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஆடிப்பெருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிப்பெருக்குக்கு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா போய் பார்த்து சொல்லுவாங்க. அப்புறம் பொங்கல் வருதா, பொங்கல் அன்றைக்கி ஒரு 2 பவுன் காசை வாங்கிட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்து, காயின்ஸ் இருக்குல்ல அதை சொல்கிறேன் நான், அதை கொடுத்துட்டு நீங்கள் பையனை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். பொங்கலுக்கு இது இந்த மாதிரி ஒவ்வொரு. ஸோ இந்த வசூல் பாட்டுக்கு வசூல் அங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. இவங்களும் அதை முகம் சொல்லிக்கல. போகும்போதெல்லாம் தட்டு நிறைய எல்லாம் வாங்கி எடுத்து, பழம் பூவு ஸ்வீட்டு காரமெல்லாம் வாங்கிட்டு போய் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு நடுவில் என்னாச்சு, இவங்க 2 பேருக்குள்ளே லேசான உரசல் இருந்திருக்குது. அதில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்கள் அப்பா வளர்த்த லட்சணம் அப்படியே அப்படின்னு ஏதோ பேசிட்டாரு. எப்போவுமே பொண்ணுங்களுக்கு அவங்கள சொன்னால் கூட எவ்வளோ நேரம்னாலும் சகிச்சுப்பாங்க, ஆனால் அவங்க பெற்றவங்களை சொன்னால் யாருமே. கரெக்ட் தானே சார்? உங்கள் அனுபவம் எப்படி? நம்ம அனுபவம் அப்படி இல்லை மேம், கல்யாணம் ஆகலையே. ஓ, தப்பிச்சிட்டிங்களா? சரி. இப்போ என்னென்னா, அது மாதிரி தான் ஏதோ பேச்சு வாக்கில் சொல்லும்போது, எங்கள் அப்பா பற்றி நீங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் பேசாதீங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பொண்ணை வளர்த்து வச்சுக்கிறாங்க, இது செய்யலை அப்படிம்பாப்புல. தேவையில்லாமல், அதாவது அவங்கள ஹர்ட் பண்ணால் இவளுக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி பண்ணுறாரு. ஒரு ஆரம்பத்தில் இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. அப்போ இவன் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பிடிச்சி எல்லாம் பண்ணுறான். ஒரு நாள் என்ன பண்ணால், அவள் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, அதனால் நேராக அவள் ஹஸ்பண்டுடைய ஆஃபீஸ்க்கு வந்தான். அலோவ் பண்ணிவிடுவாங்க எப்போவுமே, அவங்க ஒய்ஃப்னா அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஆஃபீஸில் அந்த ஹஸ்பண்டுக்குன்னு இருக்கக்கூடிய கேபின் இருக்குது பாருங்கங்க, அதுக்கு முன்னாடி அவன் கொண்டு உட்கார வச்சுட்டான். கொஞ்சம் நேரம் வேலை முடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படி. அதுக்கு நடுவில் அவனுடைய சுப்பீரியர் கூப்பிட்ருக்காங்க. சரின்னு நீ உட்காந்துரு, நான் உள்ளே போகிறேன்ட்டு போயிருக்கேன். இது விளையாட்டு மாதிரி இப்படி கம்ப்யூட்டர் தானே முன்னாடி இருக்குது. அப்படி பார்க்கும்போது இவருடைய பழைய இமெயிலில் அந்த பொண்ணு உருகி காதலிச்சதெல்லாம் வந்திருக்கு. அதை படிக்கும்போது இவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடுதுச்சா, எப்படி தான் காதலிச்சிருக்கா இவரை, நம்ம போய் நடுவில் நுழைஞ்சிட்டோமே. மற்றவங்களா இருந்தால்
கோவப்பட்டிருப்பான். இந்த பொண்ணுக்கு அது மட்டும்தான் வந்திருக்கு. அப்புறம் இவன் திரும்பி வந்ததுக்கப்புறம், ஏன்பா என்னப்பா அந்த பொண்ணு எப்படி உங்களை காதலிச்சிருக்கு, நீங்கள் அவளை ஏமாற்றிட்டீங்கப்பா, சே பாவம்பா அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்போது இவன் சொல்கிறான், ஏய் அது சும்மா தாண்டி, அது அப்படியே இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட மறந்துட்டேன் அப்படின்னு. நீ போட மறந்துட்டேன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், அது நினைவில் உனக்கு இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ண முடியும், பெற்றவங்களா இல்லை அவளான்னு வரும்போது நான் இதை சூஸ் பண்ணிட்டேன், நீங்கள் ரொம்ப பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவள் சொல்கிறான். ஸோ இந்த விஷயம் பார்க்குறேன். அப்போது கல்யாணம் முடிஞ்சு ஏறத்தாழ 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் இவர் இதெல்லாம் வச்சிட்ருக்காருன்னா இது அப்பப்போ எடுத்து பார்ப்பாரோ, அடுத்த அது ஃபஸ்ட்டு ஃபேஸு வேறு, செகண்ட் அந்த மாதிரி அவளுக்கு தோணுது. அப்புறம் அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க, நீ இங்கே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பற்றி, உங்கள் அப்பாவுக்கு முறையே தெரியல, நீ அவங்க அப்பாவுக்கு அது தெரியலை, என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கான், இப்படியா இருக்க முடியும். அத்தை நான் ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன், உங்களோட இருக்குன்னு இல்லாமல், ஆனால் காலையிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமை எடுத்துருக்குறேன், இதையும் இங்கே பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் சமையல்லாம் செய்கிறேன், சம்டைம்ஸ் உங்கள் டேஸ்ட்டு எனக்கு தெரியாமல் இருக்கும், நீங்கள் சொல்லிக் கொடுங்க அத்தை நான் பண்ணுறேன்னு. உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் என் பையனை உனக்கு கட்டி கொடுத்தனா அப்படின்னா, இல்லைத்த அப்படிலாம் கோச்சுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏனோ இந்த பொண்ணை பிடிக்கலை. இவர் ரொம்ப மாட்டை அம்மானு விழுந்து புரள்றது கிடையாது, எல்லா விஷயத்தையும் நடந்ததெல்லாம் சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு பேசுறது இல்லை. அப்படின்னோடனே என்னடா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணோம், நம்ம பையன் எப்படி பையன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு லேசான வெறுப்பு வருது. அப்புறம் ஏதோ ஒன்று செய்யும்போது என்ன ஆயிடுச்சு, இதை தவறி விழுந்ததோ ஏதோ ஒன்று பேசும்போது, அதுக்கு அடுத்த நாளே என்னமோ அப்பா பேசுகிறாரு, அவளோட அப்பா மாமியார்கிட்ட பேசுகிறாரு, என்ன நம்ம ஸ்ரீதேவி அங்கே வந்திருக்கா போல இருக்குது, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் சந்தோஷத்துக்கு என்ன குறை, என்னத்தை வளர்த்து வச்சுருக்கீங்க உங்கள் பொண்ணெல்லாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஏன் எங்கள் வளர்ப்புக்கு என்ன தப்பு, நாங்கள்லாம் நல்ல பொண்ணாக தான் வளர்த்தோம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல, அந்த அம்மா காரசாரமாக திருப்பி ஒரு சின்ன வார்த்தைகளாலான உரசல் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், நேராக பெங்களூருக்கு போ, அவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்றான், நீ வந்துரு, 1 வாரம் ஆச்சுல்ல நீ வந்துருன்னு. இல்லை 1 வாரம் உங்கள் வீட்டில் இருந்தேன்ல, நான் போய் திருச்சிக்கு போய் எங்கள் அப்பாவோட 1 வாரம் இருக்கேன், அதெல்லாம் இப்போ போக வேண்டாம், நீ வா, நான் 1 வாரமாக சாப்பாட்டுக்கு இல்லாமல் எங்கே இருக்கிறேன். இல்லை இன்றைக்கி விட்டாக்கன்னு நீங்கள் அதே பண்ணுவீங்க, இங்கேருந்து 1 ஹவரில் நான் போயிடலாம், சேலம் டு திருச்சி 1 ஹவர் 1.5 ஹவர்ஸில் போயிடலாம். அவன் சொல்கிறான், இல்லை நீ இங்கே வானே. இந்த பொண்ணு இல்லை நான் போவேன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டான். போய் 1 வாரம் இருக்கும்போது ஒரு ஃபோன் கூட அவன் பண்ணலை. இவன் எப்பெல்லாம் ஃபோன் பண்ணுறாளோ அப்போ ஃபோனை எடுக்கவே மாட்டான். அப்போ பாருங்கப்பா இந்த மாதிரி தான் நடந்தது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவ சொல்லியிருக்கா, ஏமா ஏதாவது பிரச்சனையா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்படின்னு, வேறு ஏதாவது விஷயம் உண்டா, பழக்கம் உண்டா மாப்பிள்ளைக்கு சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவர் ஒரு பொண்ணை காதலிச்சான்னு சொன்னார், நான் என்னப்பா அந்த அம்மா என்னை திட்டுதே, உனக்கு வழக்க எதுவுமே செய்ய தெரியல, நான் என்னப்பா ஒரு பையனை காதலிச்சிட்டா இவரை நான் கல்யாணம் பண்ணினேன், அவர் என்கிட்ட சொல்லி கூட நான் எவ்வளோ பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டேன், அப்போ எனக்கு இந்த மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறுதலுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு ஏமாந்து அதை சொல்லிடுறான். அவன் கல்யாணத்தும் போதே சொல்லிட்டான், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் உன்னை ஏமாற்ற விரும்பலை, அதனால் நான் சொல்கிறேன்ட்டு. இப்போ அவள் சொல்லிட்டான். அவங்க அப்பாட்டையும் ப்ராமிஸ் வாங்கிடுறான், அப்பா நீங்கள் யார்கிட்டையும் இதை பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு. சரி அதுக்கப்புறம் போகிறாங்க, குழந்தை வயிற்றில் உருவாகியிருக்கு, வாமிட்டிங் அது இது நல்லா இருக்குது. அந்த அம்மா அங்கேருந்து ஒரு வைத்தியம் சொல்கிறாங்க, அது அவளுக்கு ஒத்து வர்றதில்லை, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அம்மா சொல்கிறத கேளுன்னு. ஸோ இப்படியே இருக்கும்போது சீமந்தம் பண்ணணும். அவங்க எல்லாமே 3ஆம் மாதமே எல்லாத்தையும் வாங்கிட்டு பக்கத்தில் இருந்து நாங்கள் பண்ணுறோங்கிறாங்க. மாப்பிள்ளை சொல்கிறார், இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு. 1 வாரம் 10 நாள் தன் மகளுக்காக இருந்துட்டு வந்துடுறாங்க. மாதம் 7 ஆன உடனே சீமந்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுதுல எல்லாம் சீமந்தம் பண்ணுற வழக்கம் இல்லைங்க அப்படின்னு. எல்லா பொண்ணுகளுக்குமே குழந்தைய பிள்ளையாண்டிருக்கும்போது கட்டாயமாக ஒரு விசேஷம் பண்ணுவாங்க, வளையல் போடுவாங்க, பொதுவாக எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். அது ஒரு கற்பனை, அது ஒரு சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு, அதை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம், அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க அதெல்லாம். அப்போ அந்த பொண்ணு அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காப்பா, எனக்கு சீமந்தம் பண்ணும்போது எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படின்னு. அவங்க அப்பா ஒரு கலர் அவங்க அம்மா சொல்கிறான், ஏய் நீ இந்த தடவை இந்த கலர் எடுத்துக்கோ அப்படின்னு. நோம்மா அதில் எனக்கு ஏற்கனவே ஒரு புடவை இருக்குமா, அது வேண்டாம்மா, நான் மெஜெண்டாவில் எடுக்கிறேன்னு. இப்படியெல்லாம் பேசி கற்பனையில் எந்த நகை போடுறதுலேருந்து அம்மாவும் மகளும் பேசுவாங்க தானே பெண்கள்,
அந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருக்காங்க. இந்த அம்மா எனக்கு சீமந்தம் இல்லை அப்படின்னாங்க. அது என்னங்க அப்படி சொல்கிறீங்க? எங்களுதுல எல்லாம் சீமந்தம் இருக்குது, நம்ம எல்லாரும் ஒரே இது தானே. இல்லை, இந்த பக்கத்தில் வழக்கமே இல்லை அப்படின்னு. இவர் சொன்னார், நீங்கள் பண்ணாட்டி பரவாயில்ல, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணார், தன்னுடைய வீட்டில் போய் ஒன்று வச்சுட்டு சீமந்தத்துக்கு இந்த அம்மாக்கிட்டையும் சொல்லி, அம்மா நீங்கள் வந்துடுங்க, அந்த மாப்பிள்ளையை போய் நேரில் பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. இந்த அம்மாவும் வரல, அந்த பையனும் வரல. பையனே வரலையா? ஆமாம். எல்லோரும் சொந்தங்களையெல்லாம் வச்சு சீர் முடிச்சுட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஏதோ புறப்பட்ட மாமா இப்போ வந்துடுவேன், ½ அன் ஹவரில் வந்துடுவேன், இன்னும் பஸ் ஏதோ நின்று போச்சு, இந்த மாதிரி அப்படியே டாட்ஜ் பண்ணுறாரு. வரல. ரொம்ப வருத்தம். இந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம். அது எல்லா பொண்ணுக்குமே கட்டாயமாக இருக்கும். வரல. அது முதல் அடி இவங்களுக்கு. அதுக்கப்புறமா என்னாச்சு, இந்த பொண்ணு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ சீக்கிரம் வர வேண்டாம், நான் அங்கே போகிறேன், போயிட்டு அந்த டியூ டேட்டும் போது நான் வரேன் சரின்னு அங்கே போயிருக்கேன். எடி நான் இல்லைன்னா கூட உங்கள் அப்பா வந்து உனக்கு சீமந்தம் பண்ணுவானா, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். என்னங்க அவன் பேசுகிறீங்க, அவருக்கு என்ன வயசு தெரியுமா, தப்பாலாம் பேசாதீங்க. நான் எங்கள் அப்பா முறைப்படி வந்து உங்கள் அம்மாட்ட கேட்டாங்க, உங்கள் அம்மா பண்ணுறது இல்லைன்ட்டாங்க. எங்களுதில் நாங்கள் பண்ணுவோமா, எங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கும் அவங்களும் வரல, நீங்களாவது வந்திருக்கணும். எல்லாரும் கேட்டாங்கன்னு எங்கள் மாப்பிள்ளை எங்கன்னு நாங்கள் போய் தானே சொல்ல வேண்டி இருந்தது அப்படின்னு வருத்தமாக சொல்கிறா. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து கொஞ்சம் சரியாகிறாங்க. பட் இப்போ பார்க்குற ஆள் வந்து வித்தியாசமாக வேறு மாதிரி இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. ஏன் பழைய மாதிரி கலகலன்னு பேச மாட்டேங்கிறீங்க, வாங்க வெளியே போயிட்டு வரலாம். இல்லை எனக்கு வர்றதுக்கு மூடு இல்லை, நான் வரல. அப்போ நீ எப்படி அம்மா இல்லாமல், எங்கள் அம்மா சம்மதம் இல்லாமல் நீ எப்படி பண்ணிப்பேன்? ஸோ இதுதான் சங்கடத்துக்கு முதல் காரணம். அதுக்கப்புறம் கரெக்டாக டியூ டேட்டுக்கு முன்னாடி அவள் வந்துடுறான். ஒரு 2 வாரமோ 3 வாரமோ இருக்கும்போது அவளும் வேலைக்கு போகிறவ தான், லீவ் போட்டுட்டு நீ வேணால் வேலையை விட்டுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். எங்கள் அப்பா வேலையை விட சொல்கிறாருன்னா, ஏன் அவருக்கு சம்பாத்தியம் போயிடுச்சு அதனால் எனக்கும் போகணுன்னு பார்க்குறாரா அப்படின்னா, சேச்சா ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பேசு. வந்துட்டான். இங்கே வந்துட்டு டியூ டேட்டுன்னு சொல்கிறது என்னென்னா ஒரு கணக்கு. கரு எப்படி உருவாகிறது, எந்த நாள் உருவாகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணுடைய டேட் தள்ளி போகிறத வச்சு தான் அது கணக்கு வரும். அதனால் அது பார்க்கும்போது சம்டைம்ஸ் இப்போ வந்து 25ஆம் தேதி ஆகஸ்ட்டில் இது டைமே முடிஞ்சு போச்சு, 25 முடிஞ்சுது, நம்ம வச்சுக்கலாமா, 29ஆம் தேதி பிள்ளை பிறக்க போகுதுன்னு ஒரு டேட் கொடுப்பாங்க. இதுதான் டியூ டேட்டு, இந்த வாரத்துக்கு முன்னையோ பின்னையோ நிச்சயமாக பிறந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த டேட்டை சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு முன்னையே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணுக்கு பெயின் வந்துடுது, சிவியர் பெயின், லேபர் பெயின். அப்போ டக்குன்னு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, என்னடா டேட் அப்போ தானே இருந்தது, இப்போவே துடிக்கிறாளே எப்படி வழியிலன்ட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்கன்னாங்க. போய் டாக்டர் செக் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று தலை சுற்றி பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொப்புள் கொடி இருக்குல்ல, சில குழந்தைகளுக்கு கழுத்து சுற்றி இருக்கும், அது இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த தலை வந்து திரும்பி வரணும், அதுக்கு பதிலாக கால் வரும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் இம்மிடியேட்டாக அட்மிட் பண்ணோம். இம்மிடியேட்டாக அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த பரபரப்பில் சீரியஸ்னஸ் தானே அது, அந்த இடத்துல போய் சர்ஜரி பண்ணணும் அப்படின்லாம் பேசும்போது டக்குன்னு மாப்பிள்ளைக்கு சொல்லணும்னு அவங்களுக்கு தோணலை. காலையிலேருந்து வந்து டெஸ்ட் பண்ணினாங்க, ஆர்டினரியாக செக் பண்ணுற மாதிரி தான். அப்புறம் அர்ஜென்சின்னு வந்ததுக்கப்புறம் அதனுடைய மாற்று கருத்தெல்லாம் வருது. இம்மிடியேட்டாக சர்ஜரி பண்ணும்போது போய்ட்றாங்க. குழந்தை பெற்று வெளியே வந்தால் போதும்னு ஆகிடுது. அப்போ குழந்தை பிறந்த உடனேயே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம். மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே மாப்பிள்ளை கேட்குறாரு, குழந்தைய பிறந்துருச்சு, ஏன் எனக்கு முன்னையே சொல்ல, அவளை அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு கேட்கல. மாப்பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு, அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு. டியூ டேட் அன்னைக்கு நீங்கள் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், வலி வந்ததுக்கப்புறம் தானே வலி வந்ததுக்கப்புறம் ஏன் சொல்லலை? ஸோ அது அடுத்த பாயிண்ட். சீமந்தம் முடிச்சது, பையன் குழந்தை பிறந்திருக்குது, சரின்னு எல்லாம் முடித்ததுக்கப்புறமா எப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, இவங்க நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கேயே இருக்கா. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, புள்ள பெற்ற ஒரு தாய்க்கு எப்போவுமே தன்னுடைய கணவன் அருகாமைங்கிறது வேணும். அதாவது ஒரு ஆறுதல். பாரு, உனக்கான குழந்தைய நான் அழுது பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அந்த சந்தோஷமான தருணமும் கூட, அதை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது.
அதுக்கான வாய்ப்பு இல்லாமையே நடந்துக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவை பிடிக்காது, உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நான் ஹாஸ்பிட்டலில் வந்து தான் பார்த்துட்டு போவேன். ஹாஸ்பிட்டலில் என்ன மாதக்கணக்கிலேயே வச்சுருப்பாங்க, ஒரு நாள் 2 நாள் முடிஞ்சு அனுப்பிடுவோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்த மாப்பிள்ளை போயிடுறார். அதுக்கப்புறம் திரும்பி வர்றதில்ல, ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல. அப்புறம் இவ அழுகிறா வீட்டில் உட்காந்துட்டு. அப்போ அவங்க அப்பா வந்து நேராக கிளம்பி தன்னோட சொந்த மந்தத்தில் ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு நேராக சேலத்துக்கு போகிறாங்க. அம்மா, இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன், உங்களுக்கும் கூப்பிட்டேன், நீங்களும் வரல, மாப்பிள்ளையும் வந்து ஆஸ்பத்திரியோடு போயிட்டாரு, எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, என் பொண்ணு அழுதுட்டுருக்குறா, குழந்தை பெற்ற பச்சை உடம்பு தாங்காது, நீங்கள் கொஞ்சம் வாங்கம்மா. நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும், நீ ஒரு சம்மந்தின்னு என்னை மதிச்சியா? நீ நான் சீமந்தம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, நீ சீமந்தம் பண்ணல, அதனால தான் குழந்தைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து அங்கே இருக்குது. அம்மா, இதெல்லாம் பேசாதீங்கம்மா, இன்குபேட்டரில் 3 நாள் குழந்தைய வச்சுருந்தேன், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அது என்ன எல்லாரும் பேசுகிறாங்க, கூட வந்திருக்கிறவங்க எல்லாம். அந்த அம்மா வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் மகன்கிட்ட கேட்டுட்டு நான் வரேன். அப்புறம் வந்து 1 வாரம் வரைக்கும் யாரும் வர்றதில்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு 5-6 பேர் மாப்பிள்ளை வீட்டு ரிலேட்டிவ்ஸ் வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடி தகவல் சொல்லிட்டு வந்திருக்கணும். நீங்கள் திடீர்னு வந்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போமா? இருக்க மாட்டோம். ஸோ இவங்க உள்ளே வரும்போது பார்த்தாக்கா வீட்டில் பெண்கள் பெரும்பாலும் நைட்டிங்கிற அந்த சாக்குப்பை மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அம்மாவும் போட்டிருப்பாங்க, மகளும் போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது இவங்க வர்றது. ஸோ கதவை திறக்கும்போது மாமியார் போய், அதாவது இந்த பெண்ணுடைய ஸ்ரீதேவியுடைய அம்மா போய் கதவை திறக்கிறாங்க. வெளியே வந்து அவங்க சொந்தக்காரர் நிற்கிறாங்க. இந்த அம்மாவை நைட்டியில் பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் என்னடா இது, இப்படி ஒரு பொம்பளை இப்படி நிற்கிறாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்கள் சொல்லிட்டு வந்திருந்தா அந்த பொண்ணு புடவையில் மாற்றிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து அது பார்த்த உடனே அது பார் அப்படின்னு ஜாடையில் சொல்லிக்கிறாங்க. வர்றாங்க, உட்காந்து பேசுகிறாங்க, குழந்தைய பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா நீ எப்போ வர வீட்டுக்கு சொல்லு, நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு. அப்போ வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனோன்னா எப்படிங்க, பொண்ணு குழந்தை பெற்றிருக்கா, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்து முறைப்படி விடணும், அதுதான். நீங்கள் வந்து பார்த்துட்டே போகல, நான் எப்படி அந்த வீட்டுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறேன். இல்லை அதெல்லாம் இல்லை, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துடுவோம், அப்போ தான் இந்த பொண்ணு அங்கே போனால் தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அப்போ அந்த பொண்ணு வந்து கொண்டு வந்து விடுறதுன்னா எங்கள் அப்பா அம்மா கொண்டு வந்து விட சொல்லணும். உங்கள் அப்பா அம்மா வரக்கூடாது, நாங்கள் வருவோம், என் கூட வச்சு அனுப்பணும். அந்த பொண்ணு முடியாதுன்ட்டா. எல்லாம் உதறி தள்ளிட்டா கூட இவங்க தான் இருந்து இன்றைக்கி எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க, எப்படி நான் போவேன் அப்படின்ட்டு இந்த அம்மா போயிட்டாங்க. அப்புறமா இவன் மாமியாருக்கே ஃபோன் பண்ணுறான். அத்தை நீங்கள் ஏன் அனுங்கத்த வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் மாமியார், நீ வா, நீ கொண்டு வந்து என் பேரனை காட்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ யார் வந்து கூட்டிகிட்டு போவா? அவங்க வரக்கூடாது. சரின்னு இவள் ஃபோன் பண்ணுறான். அம்மா நடந்ததெல்லாம் நடந்தாச்சு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவரை வந்து நான் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா வீட்டு வாசப்படியில் நான் காலே வைக்க மாட்டேன். என்ன விஷயம்னா அந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது பாருங்கள் மத்தியஸ்தம் பண்ணும்போது. அப்போ வந்து இவங்க அப்பா வார்த்தையை விட்டுட்டார். எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்களே, உங்கள் பையன் செஞ்சதை விடவா என் பொண்ணு செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த காதல் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை ஞாபகப்படுத்திட்டார். ஒரு 1 லைனாக போயிருக்குது. அந்த 1 லைன் ட்ரீட்மெண்ட்டு தான் இத்தனைக்கும் காரணம். உங்கள் அப்பா கிட்ட நீ சொல்லிட்டியா, உங்கள் அப்பா எப்படி பஞ்சாயத்தில் வச்சு அதை பேசலாம், இன்னும் 5-6 பேருக்கு தெரிஞ்சு போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு அவருக்கு கோபம். அதுதான் வித்தியாசமாக நடந்தது. இந்த அம்மாவுக்கு எல்லாருக்கும் முன்னாடி கேவலமாக போச்சு, பையன் தங்கம் வைரம் வைடூரியம்னு சொல்லிட்டு இருந்தோமே, இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா. ஸோ இப்போ வந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டோன்னே, மாப்பிள்ளை நான் வரமாட்டேன், நீ பஸ் ஸ்டாண்டுக்கு குழந்தைய எடுத்துகிட்டு வந்துரு, உனக்கு நான் வேணும், என்னோட ஜாயின் பண்ணோன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு குழந்தைய எடுத்துகிட்டு வந்துரு, நான் அங்கே வரேன். அப்போ அவள் சொல்லிட்டா, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நான் அனாதை கிடையாது, என்னை ஆர்ஃபன் நான் கல்யாணம் பண்ணிங்க, அன்றைக்கி கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மாட்ட பேசி எத்தனை பவுன் எல்லாம் தானே பேசியிருக்கோம், கரெக்ட் தானே? இப்போ மட்டும் குழந்தைய எடுத்துகிட்டு இப்படி வர சொன்னால் நான் வரமாட்டேன், நீங்கள் வந்து முறைப்படி கூட்டிகிட்டு போங்க, இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து முறைப்படி கொண்டு வந்து விடுவாங்க, 2ல் எது ஆப்ஷன் பாருங்கள். இல்லைப்பா, 1 வருஷம் கிட்டக்க இந்த சண்டையிலேயே குழந்தை எவ்வளவுமே இங்கேயே இருக்காங்க, என்ன தான் பண்ணுவான் அந்த பொண்ணு சொல்லுங்கள்? குழந்தையே இயங்குதோ, அவங்க அப்பாவுக்கும் இருக்கும்ல, ஐயோ பார்க்குற போது ஐயோ அந்த குழந்தை எவ்வளவு அப்பா இல்லாமல் இருக்குன்னு அவங்க அப்பா பேசுகிறாரு. யார்? இந்த பொண்ணோட அப்பா. அப்புறம் அவரும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை எது நடந்திருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க,
நீங்கள் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போங்க, இல்லை நாங்கள் கொண்டு வர்றதுக்காக நீங்கள் அனுமதி. மாட்டவே மாட்டேன்ட்டு. அப்புறம் 1 வருஷம் காத்திருந்துட்டு அந்த பொண்ணு தானாக குழந்தைய எடுத்துட்டு பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து போகிறாங்க சேலத்துக்கு. ஸோ அவளுக்கு ரொம்ப மனக்காயப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அங்கே 1 வாரம் இருந்தபோது அவள் வீட்டுக்காரர் வந்து அவளோட இருந்துட்டு சேலத்துலேருந்து கூப்பிட்டுட்டு பெங்களூர் போகிறார். இந்த 1 வருஷ கேப்பில் அந்த மனுஷனுடைய மனசில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இவகிட்ட பேசுறது கம்மி பண்ணிட்டாப்புல. இவ ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி, குழந்தையை பார்த்துக்கிறதுக்கான ஆயா. இவ வந்து ஒரு குக்கு, அவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு. நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ போகணுங்கிற அவசியம் கிடையாது, உனக்கு வேலைக்கு போனதுனால தான் உனக்கு இந்த திமிரு வந்துருச்சு, எதையும் நான் சாதிக்கலாம். அப்புறம் வீட்டில் அதிகமாக பேசுகிறதே இல்லைங்க. அந்த பக்கத்து வீட்டிலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் பக்கம் பக்கமாக நிறைய தமிழர்கள் இருப்பாங்க. அவங்களோடு பேச ஆரம்பித்து ஒன்றா ஒருத்தர் வீட்டுக்கு போயிடுறது, அங்கே போய் உட்காந்துக்கிறது. ஸோ நாள் முழுக்க இந்த பொண்ணு குழந்தைய வச்சுட்டு தான் இருப்பா தனியாக. ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே வெளியே சுற்றுறதுக்கு இவர் போயிடுவார். வெறுப்பாக இருக்குமா இல்லையா? எங்கள் வீட்டுக்கு வாங்க, என்னோட வந்து உட்காந்து பேசுங்க. என்ன எதுக்கு கூப்பிடுற, நீ செக்ஸ் தானே கூப்பிடுற, உனக்கு என்ன அது மேலே அவ்வளோ வெறியா அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு அது அந்த வார்த்தை கேட்கவே முடியாது சார், புரியுதுங்களா? அதே ஒரு பெண் ஒரு ஆணை கேட்டாலும் அது ரொம்ப அசிங்கமான விஷயம். திருமணம்ங்கிறது என்ன அதுக்காக மட்டும்தானா? அதை தாண்டி நின்று இல்லையா? ஒரு அன்போடு வந்து பக்கத்தில் உட்காரலாம், பேசலாம். குழந்தைய கூப்பிட்டு இன்றைக்கி இதுக்கு போகலாமான்னு சொல்லலாம், இன்றைக்கி வேக்சினேஷன் போடலாம் வான்னு கேட்கலாம். கரெக்டு தானே? அப்போ அது கேட்டவுடனே அவளுக்கு அப்படியே அதிர்ந்து போயிடுது மனசு. இவ்வளோலாம் கேவலமாக பேசாதீங்க, நான் அப்படி சொல்லலை, நான் வந்து வீட்டில் இருக்கேன், நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் தனியாகவே இருக்கிறேன், எனக்கு என் வீட்டுக்காரரோடு இருக்கணும்னு தோணாதா? குழந்தைக்கும் அப்பாவோட விளையாடணும்னு தோணாதா? நீங்கள் கூட வந்து விளையாட்டு காட்டுங்களேன், கொஞ்ச நேரம் கையில் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன செய்யணும். ஸோ திஸ் கண்டினியூஸுங்க. ஏறத்தாழ 6 மாதம் 1 வருஷம் அதே தான் நடக்குது. அவனுக்கும் அவளுக்கும் உறவே இல்லாமல் போயிடுது. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறா. அவங்க அப்பா வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. வந்துடுறா, கிளம்பி அப்பாவோட கிளம்பி வந்துடுறா. என்னென்னா வீடே வந்து ஒரு அமானுஷ்யமாக இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், யாருமே இல்லாத வீடு, நானும் என் குழந்தை மட்டும்தான் இருக்கணும், யாரும் விசிட்டர்ஸ் கிடையாது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவங்க அம்மா வரமாட்டாங்க, இவர் வெளியே போயிடுவார். அப்போ நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? எதுக்காக நான் வந்து இங்கே இருக்கணும்? ஒரு அன்பு பாசம் இருந்தால் தானே இருக்க முடியும்னு அவள் போயிடுறான். அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்பவும் பேசுகிறாரு, நான் கூட்டிகிட்டு போகிறேங்க, ஒரு மாதம் வச்சுருக்கேன், ஒரு தடவை வாங்க மாப்பிள்ள, பழசெல்லாம் மறந்துடுவோம். அவர் பேசுகிறதே கிடையாது, வாங்க கொடுக்கு. தென் 2 பேரும் பிரிஞ்சாச்சு. இப்போ திரும்ப பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆளுகளோடு போகிறாங்க. அவர் என்ன காரணம் சொன்னாலும் உங்கள் பொண்ணோட வாழ முடியாது, என் பையனுக்கு உங்கள் பொண்ணை பிடிக்கல, என் பையன் வரமாட்டான், என் வாசப்படியே இனிமேல் நீங்கள் மிதிக்காதீங்க, சரியா? உங்களுக்கு என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உரிமை கிடையாது, நீங்கள் வரக்கூடாது. எல்லோரும் சொல்லி பார்க்க ஒன்றுமே நடக்கிறது இல்லை. அப்புறம் திரும்ப அந்த பொண்ணு திருச்சியிலேருந்து இங்கே வந்து என்னை பார்த்துச்சு. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அட்ரஸ் இருக்கணும், இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ அவள் பழையபடிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தா. பழைய அதே கம்பெனியில் சென்னையில் அவளுக்கு வேலை கிடச்சது. அதை வச்சு இங்கே ஒரு வீடு எடுத்து அவங்க அம்மாவை வர சொல்லி அந்த பொண்ணு, அம்மா, குழந்தை 3 பேருமா இங்கே தங்கியிருக்காரு. அவங்க அப்பா அந்த திருச்சியில் இருந்துட்டு அவங்க அங்கே பார்க்க வேண்டிய வேலைகளை பார்த்து அடிக்கடி இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போது அந்த அட்ரஸை வச்சு நாங்கள் இங்கே கேஸ் போட்டோம். அம்மா இப்போ சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ சேரதானாலும் சேரலாம், அதுக்கும் வழி இருக்குது. இல்லை மேடம், ஒரு பொம்பளையினுடைய உணர்வுகளை மதிக்க தெரியாத ஒரு ஆணோட வாழ்கிறதுங்கிறது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நீ அப்படி சொன்ன உடனேயே வராமலே இருந்துட்டா நீ கடைசி முயற்சி எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும், எக்ஸ்பார்ட்டியாக ஆகிடும். அதனால் நீ என்ன பண்ணுற, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்க்கு போடு, சேர்ந்து வாழணும். இதெல்லாம் நடந்தது எல்லா சம்பவத்தையும் எழுதிட்டு நான் மரியாதையோடவும் கண்ணியமாகவும் நடத்தப்படணும். எனக்கு என் புருஷன் வேணும், எனக்கு வேண்டான்னு கூட அவர் சொல்லிடலாம், ஆனால் நாங்கள் பெற்றதுக்கு அவர் அப்பாவாக இருந்தாங்க. இதெல்லாம் போட்டு நாங்கள் போட்டோம். இந்த போடுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேலத்தில் வச்சு இந்த பொண்ணு மேலே ஒரு கேஸை போட்டிருக்கிறார், டைவர்ஸ் கேஸு போட்டிருக்கிறார். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் அது நம்பர் ஆகி நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. டைவர்ஸ்க்கு போட்டிருக்காருன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப, மேடம் நான் சொன்னேன் இல்லை மேடம், அவருக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை மேடம்,
அவ்வளோ அழகாக குழந்தை விளையாடுறான், மழலையில் பேசுகிறான், பார்க்குறதுக்கெல்லாம் இவருக்கு இல்லை. ஸோ என்ன பண்ணால் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடுறேன். அதை போட்டு சேலத்தில் போட்ட கேஸையும் இங்கேயே கொண்டு வரலாம். 2 ரீசன். ஒன்று, நீ இங்கே தான் குடியிருக்க. 2வது, வேலைக்கு போகிற இங்கே தான். 3வது, குழந்தையோடு இங்கே இருக்க. குழந்தை ஸ்கூலில் போட்டிருக்கேன் இப்போ, அதனால் இந்த காரணங்களை வச்சு வாங்கலை. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் கேட்டோம். அவர் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு அந்த டைவர்ஸ் பெட்டிஷனே தான் சொல்கிறார். நாங்கள் வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்கிறோம். நடுவில் மெயின்டெனன்ஸ் கேட்டோம். குழந்தைக்கு அவள் கேட்டிருக்கிற அமௌண்ட் வந்து டூ மச்சு. குழந்தைக்கு வந்து 25,000 அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோ, அது டூ மச்சு, எக்ஸார்பிடன்ட், அதனால் அது கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் வாதிடுறான். அப்புறம் அவன் உடனே எனக்கு கஸ்டடி கொடு குழந்தையேன்னு கேட்குறான். குழந்தையே வந்து பார்க்கல, குழந்தையோட நீ வாழ்க்கையே கழிக்கலை, அப்புறம் என்ன உனக்கு குழந்தை? அப்புறம் ஒரு 2 வருஷம் இழுபறியாக இருந்தது சார். அப்புறம் பேசினோம். சரி, உனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னா குழந்தைக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லு, பேசலாம், மீடியேஷனுக்கு போடு. அப்போ மீடியேஷன் இல்லை, கவுன்சிலிங் தான், உட்காந்து பேசுவாங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். இல்லை, நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். அப்போ உங்கள் லாயரை என்னோட பேச சொல்லு, நாம் பேசலாம், உட்காருங்க அப்படி. சரி, உட்காந்து பேசலாம் அப்படின்னு பேசும்போது, இல்லை மேடம், அந்த பையனுக்கு எந்த காரணம் கொண்டு இந்த பொண்ணு வேண்டாங்கிறாரு. இல்லை சார், நாங்கள் கூட ஏறத்தாழ அதே முடிவுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே கெஞ்சி மண்டிட்டு மன்றாடி அழுக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், பையனுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். பையனுக்கு மெயின்டெனன்ஸே 10,000க்கு மேலே கொடுக்க மாட்டேன் சார். அவருடைய சம்பளம் சொல்லுங்கள். 1,80,000. ஏன் சார், 1,80,000 சம்பாதிக்கிற தகப்பனுக்கு பையனுக்கு 10 தான் கொடுக்க முடியுமா? என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? அப்புறம் எல்லாம் பேசி வந்து பெட்டிஷன் போட்டு அலோவ் பண்ணுற ஸ்டேஜில், சரி என்ன தான் வேணும்னு கேளுங்கன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கு 1 பைசா கூட கொடுக்க மாட்டானா. அவள் சொல்லிட்டா, உங்ககிட்ட 1 பைசா வாங்கி நான் சாப்பிட்டேன்னா கூட எனக்கு ஜீரணிக்காது, எனக்கு செரிக்காதது, அதனால் நீ உன் பிள்ளைக்கு செய்கிறது என்னன்னு செய்ய. அப்புறம் இவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அவன் கையில் பைசாவே இல்லைன்ட்டான். பெங்களூரில் ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தான். அந்த பெங்களூர் இடத்த வந்து குழந்தை பேரில் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னான். அப்போ கார்டியன்ஷிப் யார் கொடுப்ப? நீ கார்டியனாக இருந்துட்டு நீயே வந்து குழந்தைக்கான இடம் எழுதி வச்சுன்னா நீ தான் எல்லாத்தையும் அனுபவிக்க போகிற. அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பேசி கடைசியில் அந்த இடம் மட்டுமே கிஃப்ட் டீடு, தான செட்டில்மெண்ட் எழுத வச்சோம். எழுதி கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் 2 பேரும் மியூச்சுவல் கன்சென்ட்டில் டிவோர்ஸ் பண்ணிட்டு போனாங்க. அநியாயமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போச்சு. அந்த பொண்ணு இப்போ நல்லா தான் இருப்பா, வேலைக்கு போயிருப்பா. கல்யாணம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கோம், குழந்தைய வளர்த்துருக்கோம். ஆனால் திருமணங்கிறது என்ன சார்? சந்தோஷமாக 2 பேர் இருக்கிறதுக்கு தானே. சந்தோஷமே இல்லாமல் நீ அம்மா வேணா நீ பேசாமல் அம்மா வீட்லேயே இருந்துக்க வேண்டியது தானே. அந்த பையனை நான் கேட்குறேன் நான், இல்லையா? அப்போ நம்ம கூட வாழ வந்த ஒரு சக மனுஷியை நீ வந்து மனுஷியாக கூட நடத்தாமல் இருந்தேன்னா, கேவலமாக கேட்டேன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு, அப்போ எப்படி வாழ முடியும்? அதனால் யாருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். உண்மையிலேயே உனக்கு அம்மா அப்பா தான் முக்கியம்னா அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுட்டு அங்கேயே வச்சுக்கிற மாதிரி, நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன், அங்கே தான் இருக்கணும் நீ அவளுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பொண்ணு உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்காது. ஸ்ரீதேவியாவே இருந்தாலும் அனுசரித்து வாழ தெரிலன்னா வாழ்க்கை இப்படி தான் போகும். அப்படி பேர் மட்டும் ஸ்ரீதேவியா வச்சு என்ன சார் பிரயோஜனம்? அந்த கட்டிக்கிட்ட ஸ்ரீதர் இருக்கானே, அதை விட மோசமானவனாலாம் இருக்கிறான். அதான். ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.